ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஜீரக சம்பா ரைஸில் மட்டன் போட்டு நம்ம சுவையான மட்டன் பிரியாணி செய்யலாம். வாங்க அதுக்கு செய்யும் முறையை பார்ப்போம். எளிதான முறையில் நம்ம செய்யலாம். இப்போ 1 கிலோ நம்ம மட்டன் எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 400 கிராம் வெங்காயம், 400 கிராம் தக்காளி எடுத்துக்கலாம். நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துக்கோங்க. அதற்கு தேவையான நமக்கு லவங்கப்பட்டை ஏலக்காய் 1 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் கறி வேக வச்சுக்கிறேன். ஏன்னா ஜீரக சம்பா ரைஸ் நம்ம தம் போட போகிறோம். அதனால் தம் பிரியாணி மாதிரி செய்யலாம். இப்போ கறியை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் 1 டம்ளர் தண்ணியை விட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம தட்டு மூடி வேக வச்சிடலாம். ஒரு 3 விசில் வரட்டும். அது வரைக்கும் நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். நான் அதில் பட்டர் சேர்த்துக்கிறேன். அது ஊறுகுனா நெய் ஆகிடும். அதில் நம்ம லவங்கப்பட்டை ஏலக்காய் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா உருகின பிறகு நம்ம லவங்கப்பட்டை ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. இதில் ஒரு 4 பச்சை மிளகாய் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் போட்டுக்கலாம். இதில் பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஒரு 400 கிராம் இருக்கு இல்லையா, அதுவும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் கரண்டாக வரணும். நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வரைச்சி நம்ம அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 150 கிராம் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். ஏன்னா 1 கிலோ மட்டன், 1 கிலோ ஜீரா சம்பா ரைஸ் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கின உடனே நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதக்கிக்கங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த 400 கிராம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் சேர்த்தாச்சு. நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இதை நல்லா வதங்கிறதுக்கு நம்ம ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுலேயே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினா தலையை ஒரு பிடி நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம தட்டு மூடினாலேயே இது நல்லா வதங்கிடும். அது வரைக்கும் நம்ம ஜீரா சம்பா ரைஸ் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே அந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் வீட்டிலையே பசும்பாலில் தயிர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை நான் 150 கிராம் போட்டுக்கலாம். நல்லா திக்கு தயிர் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற புதினா தலையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான முறையில் இப்போ நம்ம பிரியாணி செய்கிறோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வெங்காயம் வச்சு நம்ம தயிர் பச்சடி செஞ்சிடலாம். அதில் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். உப்பு சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கறியை வேக வச்சுருக்கோம். 3 விசில்ஸ் வச்சுருக்கேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இது அந்த கிரேவியில் சேர்த்துடலாம். அந்த தண்ணியோடு நம்ம சேர்த்துடும். இந்த மாதிரி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த மசாலாலாம் சேர்ந்து வரும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம தட்டை மூடி வச்சுருவோம். மீன்வேல் நமக்கு அரிசி ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டோம். இப்போது ஓப்பன் பண்ணி நம்ம அந்த அரிசியை அந்த கிரேவியில் போட வேண்டியது தான். உப்பு காரம்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம 2 லெமன் நான் இதில் புளிய போகிறேன். 1 கிலோ மட்டன் பிரியாணிக்கு நம்ம தயிரோட லெமனும் சேர்த்தா நல்லா சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால 2 லெமன் நான் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே மட்டன் பிரியாணிக்கு நம்ம சேர்த்துக்கலாம், நல்லது. சிக்கனுக்கு சேர்த்தாலும் சரி, அதர்வைஸ் புளிப்பான தயிர் இருந்தால் நமக்கு அதுவே போதுமானது. இப்போ ரைஸ் அதில் நம்ம கிரேவியில் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ரொம்ப கலக்கக்கூடாது. ஸ்லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த அரிசியை.
ஸ்லைட்டாக மிக்ஸ் பண்ணி நம்ம தட்டு மூடி வச்சிடலாம். நமக்கு பிரியாணிக்கு முட்டை இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் நம்ம முட்டையும் சைடில் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், சாப்பாடு வந்து நல்லா பாதி வெந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட வேண்டியது தான். பாருங்கள், நல்லா ஸ்லைட்டாக நம்ம சைட்லேருந்து எடுத்து விடலாம். இதில் நம்ம வீட்டிலே காய்ச்ச நெய் இருக்குது. ஸோ அந்த நெய்யை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நம்ம நெய் கடைசி நேரத்தில் ஊற்றினா நல்ல டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் மணமாக இருக்கும் பிரியாணி. ஏன்னா அந்த ஜீரக சம்பா ரைஸில் உங்களுக்கு நல்ல ஒரு வாசம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம நெய்யை கொஞ்சம் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக நல்ல சுவையாகவும் இருக்கும். தம் போட்டாச்சு. முட்டையும் நல்ல தோலெல்லாம் உரிச்சாச்சு. வாங்க இப்போது திருப்பி விடலாம் ரைஸை. பாருங்கள், சுவையான மணமான ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி நம்ம ரெடி பண்ணிட்டோம். சுலபமான முறையில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போது சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பானூஸ் கிராண்ட் ஃபீஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.